கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் நாசர் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு. பழைய காலத்துல இருந்து நடிச்சு சீனியர் ஆர்டிஸ்டா மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு. மக்கள் மட்டும் இல்லாம திரையுலகத்துல அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஆனா அவரை பத்தி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது கேட்டதுமே அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே அவரை திட்டி தீக்கிறாங்க. ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா, இவருக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நாசருடைய தம்பி ஜவஹர் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 25 வருஷமா எங்களுடைய அம்மா அப்பாவை நாசர் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை. 25 வருஷத்துல ஒரு 3 தடவை தான் வந்து பார்த்துருக்கிறாரு. அதுவுமே சண்டை போட்டுட்டு மறுபடியும் போயிட்டாரு. கல்யாணம் ஆன புதுசுல நாசருடைய மனைவி கமிலா எங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டாங்க. அதுல இருந்து நாசரையும் இவங்களை பாக்குறதுக்காக அனுப்புறதே இல்ல. மொத்தமாவே பிரிஞ்சு போயிட்டாங்க. நாசருடைய பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஆசைப்பட்டாலும் அவங்க வந்து காட்டுறதே இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாது. என்கிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தினதே இல்ல. இவர் ஊருக்கு மட்டும் உபதேசம் நல்லா கொடுக்கறாரு, மேடை பேச்சில எல்லாம் நல்லா பேசுறாரு. ஆனா தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டதே இல்ல. தன்னுடைய அம்மா அப்பாவை இவர் கவனிச்சுக்கிட்டதே இல்ல. சாப்பிட்டாங்களா என்ன அப்படின்னு கூட ஒரு போன் பண்ணி கூட கேட்டது இல்ல. இப்படி இருக்கிற நிலைமையில நடிகர் கமலஹாசனுடைய கட்சியான மக்கள் நீதி மையம் கட்சியில மத்திய சென்னையில போட்டிடுறாங்க என்னுடைய அண்ணி கமிலா நாசர். தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய ஹஸ்பண்டோடைய அம்மா அப்பாவை கவனிக்காதவங்க எப்படி நாட்டை காப்பாத்துவாங்க, அவங்களுடைய தொகுதியை எப்படி காப்பாத்துவாங்க? ஓட்டு போடுறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. ஆனா கமிலா போன்றவர்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல் முடிவு பண்ணிக்கோங்க. மத்திய சென்னை மக்கள் இதை நல்லா யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சமூக வலைதளங்கள்ல நாசரை பத்தியும் அவருடைய மனைவி கமிலா நாசரை பத்தியும் நெட்டிசன்கள் வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு மட்டும் உபதேசம் சொல்றாரு, ஆனா இவருடைய குடும்பத்தை இவரால் பாத்துக்கிற முடியல. இவரெல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவருன்னு மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் எதுக்கு கட்சிக்கு வர்றாங்க, வந்து என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வீட்டையே பாத்துக்கிற முடியல, நாட்டை எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஜவஹர் இது மட்டும் சொல்லாம அவருடைய வீடியோல என்னன்னு சொன்னாரு, நாசர் இந்த மாதிரி தன்னுடைய அம்மா அப்பா வயசானதுக்கு அப்புறம் மனநல குன்றி போயிட்டாங்க. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் கிட்ட போனா அவரை பார்க்கவே விடலையாம். சரி நடிகர் சங்கத்திலேயாவது போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போனா அங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த கட்சி விவகாரமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் நான் வீடியோவா வெளியிடுறேன். இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். நான் கண்டிப்பா பிரஸ் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஜவஹர். ஜவஹரோடைய இந்த வீடியோவை பார்த்து நாசர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்த 6 வயசு சிறுமியா ஒருத்தர் கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாரு. ஏற்கனவே பொள்ளாச்சி இஷ்யூ பெரிய அதிர்வேலைகளை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. போலீஸ்காரங்க 10 தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில தன்னுடைய காதலி நயன்தாராவை பத்தி ஆபாசமா பேசினாரு ராதாரவி. அவர் மேல பயங்கர கோபத்துல இருக்கிறாரு இயக்குனர் விக்னேஷ் சிவன். அவரு இப்போ கோவை சம்பவத்தை பத்தி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு உடனடியா தண்டனை வழங்கணும். டெய்லியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது. ட்விட்டர்ல போஸ்ட் போடுறதையும் தாண்டி நம்ம ஏதாவது செய்யணும், இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கிறாரு. சோ கடந்த 25 வருஷமா நாசர் அவர்கள் அவங்க அம்மா அப்பாவை கண்டுக்கிறவே இல்லை. அதை இப்போ அவருடைய தம்பி போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதை பத்தியும் கோவை சிறுமி இஷ்யூக்கு விக்னேஷ் சிவன் ரியாக்ட் பண்ணிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.